இந்த மாதிரி கிளிட்டர் ஷீட்டை வச்சு நம்ம எப்படி பிள்ளைங்களுக்கு மனப்பாட வசனத்தை ஒரு கிஃப்டாக கொடுக்கலாங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நம்ம வாங்கியிருக்கிற இந்த கிளிட்டர் ஷீட்டுக்கு பின்னாடி ஒரு சில ஷேப் வந்து நீங்கள் வரைஞ்சிக்கோங்க. இப்போது நான் வந்து பார்த்தீங்கன்னா சர்க்கிள் வரைஞ்சிருக்கேன், சதுரம், முக்கோணம், அப்புறம் ஹார்ட்டு, அதுக்கப்புறம் ஒரு மேகம். இந்த மாதிரி நீங்களும் வெரைட்டிஸாக நீங்கள் வரைஞ்சிக்கலாம். அதாவது பிள்ளைங்க ரொம்ப லைக் பண்ணுறது வீடு, பொம்மை, ஸோ காரு, அந்த மாதிரி கூட நீங்கள் வரைஞ்சிக்கலாம். ஸோ வரைஞ்சதை நம்ம என்ன செய்ய போகிறோம்னா இப்போது வெட்டி எடுக்க போகிறோம். ஸோ இப்போ நம்ம ஷீட்டில் வரைஞ்சதை இப்போ நம்ம கட் பண்ணி நம்ம எடுத்துட்டோம். ஸோ நீங்களும் இந்த மாதிரி நீங்கள் வரைஞ்சி வச்சதை நீங்கள் வந்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்ததுக்கப்புறம் அதுக்கு பின்னாடி நம்ம வசனங்களை எழுத போகிறோம். நம்ம இப்போ கட் பண்ண பீஸில் நம்ம வந்து வசனத்தை எழுதியிருக்கிறோம். ஸோ நீங்கள் இந்த வாரம் மனப்பாட வசனம் சொல்லி கொடுப்பீங்க இல்லையா, அந்த வசனத்தை நீங்கள் இந்த கட் பண்ண பீஸில் எழுதிக்கோங்க. ஸோ நான் ஒரு வசனத்தை நான் அதில் எழுதியிருக்கிறேன். பொல்லாங்காய் தோன்றுகிற எல்லாவற்றையும் விட்டு விலகுங்கள், 1 தெசலோனிக்கேயர் 5:22. ஸோ இந்த மாதிரி வசனத்தை இந்த மாதிரி ஜிகனா சீட்டில் எழுதி கொடுக்கும் பொழுது அந்த பிள்ளைங்க ரொம்ப ஆசையாக அந்த பிள்ளைங்க வீட்டுக்கு வாங்கிட்டு போவாங்க. இதை பத்திரமா வச்சுருப்பாங்க. இதை பார்க்கும் பொழுதெல்லாம் அந்த பிள்ளைங்க இந்த வசனத்தை படிப்பாங்க. ஸோ கிரியேட்டிவாக சண்டே ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு இந்த மாதிரி கிஃப்ட் நீங்கள் கொடுங்க. இன்னும் ஆர்வமாக பிள்ளைங்க உங்கள் சண்டே ஸ்கூலுக்கு வருவாங்க. தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.